ரம்யா, நீ வாமா. அக்கா வந்துட்டுமே. வரட்டும் வரட்டும். நீ நலுங்கு வச்சிட்டனா மத்தவங்க எல்லாம் வைப்பாங்க. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ரம்யா, இந்தாம்மா. மத்தவங்கள நலுங்கு வைக்கலாமே. ஆமா, வாங்க வாங்க, நீங்களும் நலுங்கு வைங்க. லக்ஷ்மி, இது வாசல் ஊத்திருமா. சரி நீ வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க, நான் தினேஷும் சுவாதியும் கோயில் கூட்டிட்டு போயிட்டு வரேன். நான் ஏற்கனவே வேண்டிக்கிட்டேன், நல்லபடியா முடிஞ்சது. நான் அழைச்சிட்டு போயிட்டு வரேங்க. அவசியம் போயிட்டு ராஜா இருந்து சாப்பிடுங்க. பாலா வா போலாம். மாமா அத்தை வாங்க போலாம். ராஜன் சார், நம்ம வண்டியிலே போயிடலாம். சரிங்க சார், வா. எவ்வளவு சாமர்த்தியமா என்ன ஒதுக்கிட்ட பாரு அந்த ராஜேஸ்வரி. விடேங்கா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைச்சுக்கோ. இல்ல ரம்யா, வேணும்னே திட்டம் போட்டு அவமானப்படுத்திருக்காங்க. இந்த மல்லடி கையால அவன் மகளுக்கு வளையல் போடக்கூடாதுன்னு தான் நீ போய் சாப்பாடு கவனிச்சுக்கொன்னு சந்தடி சாக்குல என்ன வெளில அமிச்சிட்டான். சரி, இதெல்லாம் எதுவும் பெருசுப்படுத்திக்காத. பெருசு படுத்துவேன். இப்ப இல்ல, நேரம் வரும்போது என்ன அவமானப்படுத்துற அந்த ராஜேஸ்வரிய அவமானப்படுத்தி காட்டுறேன் பாரு. அக்கா, எதுக்கு? இல்லம்மா, என் காலை மிதிச்சவன சும்மா விட சொல்றியா? மாட்டேன், விடவே மாட்டேன். அம்மா, கோயிலுக்கு போறதா சொன்னீங்க. இதுவும் கோயில் தான். சாந்தி, சாந்தி வந்துட்டாங்க, வாங்க. சுவாதி, உங்க அண்ணங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லாரு. நல்ல அழகான ஒரு பொண்ணா பெத்து கொடு. அப்பதான் நம்ம சம்மந்தி ஆக முடியும். நேரமாகுது. நான் கோயில் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். சாந்தி, நீயும் ரோஹிணியும் சுவாதிக்கு நலுங்கு வைங்க. ஆமாமா, உங்க மாமியாரே சொல்லிட்டாங்க. முதல்ல நீ நலுங்கு வை. முதல்ல சாந்தி தான். வா சாந்தி.
காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் நீ நல்லா பேசு. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீங்களும் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என்னம்மா இது? என் காலில் போய் விழுந்துட்டு நல்லா இருமா, நல்லா இருக்கணும். தினேஷ், அப்புறமா நீ சேம்பர் பக்கம் வா, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். சரி. முக்கியமா உன்னோட பிசினஸ் பத்தி பேசணும். கண்டிப்பா வரேன் மாமா. சாந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். அத்தை, என்னையும் மதிச்சு இவ்வளவு தூரம் சுவாதியை கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையான வாழ்த்து உங்ககிட்ட இருந்தா வரும். நாங்க வரோம். வாங்க. சுவாதி, உன் உடம்பு நல்லபடியா பாத்துக்கோ. அடிக்கடி செக்கப் போகணும். சரி அண்ணி. வா வாங்க. இந்த குட்டி நல்லா இருக்கேடா? என்னப்பா கார்த்திக், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா எப்படிம்மா? உனக்காக தாண்டா. அது எங்க இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நான் போய் கேட்பேன். எப்படிம்மா? நீ எப்படி போய்? நான் அன்னைக்கே சொல்லல, நான் சாந்தி கிட்ட சண்டை போட்டாவது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன்னு. நான் போய் கேட்டா அவ அனுப்ப மாட்டாளா? பேசுடா, போ. நீ குழந்தை கூட சந்தோஷமா விளையாடு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு. போலமா? டாடா சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்படியே ஆர்கே சார் மாதிரி நடந்து போறாரு. அதெல்லாம் சரி, நடையில இருக்கிற ஒத்துமை உறவுல இல்லையே. ஹலோ சார்,
ஹலோ. How are you? ஃபைன். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. எதுக்கு சார்? சார் ப்ளீஸ் சார், என்ன மதன்னே கூப்பிடலாம். உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. எனிஹவ், எங்க அப்பா தலைவரா இருக்கிற இந்த சேம்பர்ல என்ன ப்ரொபோஸ் பண்ணி மெம்பர் ஆக்கினது நீங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி கடன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? லெட் அஸ் கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். சார், பொதுவா நான் பழசெல்லாம் நினைவு வச்சுக்கிறது இல்ல. அது கசப்பானதா இருக்கட்டும் இல்ல கோபமானதா இருக்கட்டும். அண்ட் மோரோவர், நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றது இல்ல. இன்ஃபேக்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் எனக்கு பக்கபலம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கே நல்லா தெரியும், நான், சீனு, உங்க அப்பா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனா சீனு உங்க அப்பாவோட சேர்ந்து இப்ப சம்மந்தி ஆயிட்டான். அவன் ஒரு சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி. உங்க அப்பாவோட இப்ப சேர்ந்ததே அவன் உங்க அப்பாவோட உறவாடி கெடுக்கத்தான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆஸ் எ சன் நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நான் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன். மதன் சார் விஜயகுமார் சாரோட பேசிட்டு இருக்காரு. இது தப்பான பாச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன காலையிலே புலம்பல்? இந்த விஜயகுமார் இருக்காரு, நம்ம மதன் சாரோட ரொம்ப நெருக்கமாயிட்டு வராரு. அப்படியா? ஆமாமா, நம்ம பெரிய ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவர் தான் இவரும். இப்ப மகன்கிட்ட மட்டும் உறவு வச்சுக்கலாமா? அட, நம்ம மதன் சார் தான் இவர்கிட்ட போய் பேசலாமா? நாராயணா, நீ ஏதோ தப்பா கணக்கு போட்டிருக்க. மதன் மாமா எதுலயும் கேர்ஃபுல்லா தான் இருப்பாரு. எந்த விஷயத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையா தான் டீல் பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சாந்தி, என்ன பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு. மாமா, இப்போதான் நாராயணா உங்க மேல உள்ள அக்கறையில விஜயகுமார பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நான் நாராயணன் பேசின எதையும் தப்பா நினைக்கல. ஏன்னா அந்த விஜயகுமார் நல்லவரா இருக்கட்டும் இல்ல நம்ம பிசினஸ்க்கு எதிராக சதி பண்றவரா இருக்கட்டும், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. அவருக்கும் நமக்கும் பிசினஸ்ல எந்த விதமான டீலிங்கும் இல்ல. சேம்பர்ல மெம்பர் ஆகிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ணார், அவ்வளவுதான். பட் என்னோட கவலையெல்லாம் அபிராமியை பத்தி தான். இது விஷயமா அப்பா கிட்ட என்ன சொல்லுவாளோன்னு பயமா இருக்கு. சாரி தினேஷ், ஐம் வெரி சாரி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மாமா, நானே இப்பதான் வந்தேன். வெல், உன்னை ஏன் கூப்பிட்டேன்னா பேசிட்டே போலாம். தினேஷ், என் ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு ஒரு ஆட் ஏஜென்சி கான்ட்ராக்ட் வருது. சரி. அதை வாங்குறதுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு. டோன்ட் வரி, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்ல அதை எப்படியாவது உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். நீ பழையபடி உன் ஆட் ஏஜென்சில கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஆக்டிவா பிரிஸ்கா இருக்கணும். மாமா, நீங்களும் சாந்தி அக்காவும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. கம் ஆன் தினேஷ், இது என்னோட கடமை. ஓகே, வா போலாம். உங்க 2 பேத்துக்குள்ள இப்படி ஒரு சந்திப்பு நடக்குதா? இத சும்மா விடக்கூடாது. என்னங்க? என்னது? குடிக்க சூடா பால் வேணும்னு கேட்டீங்களே. ஆமா, மறந்து போச்சு. குடிக்கிறதுக்கு நாக்கு பதமா பால் கொண்டாடுறதுக்கு ராஜி விட்டா ஆள் இல்ல. என்னங்க? என்ன ராஜி? நம்ம மருமக தினேஷ் பிசினஸ் அவ்வளவா சரியில்லை. அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்க.
என்ன பண்ணுங்கிற எல்லாம் தான் பண்ணியாச்சே. அவனை போலீஸ்ல இருந்து மீட்டிங்க, பண உதவி பண்ணீங்க. அஹ், உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அவன் பிசினஸ்ல முன்னுக்கு வர்றதுக்கு நாம ஏதாவது உதவி பண்ணணுங்க. அத்தை, தினேஷ் ஆட் ஏஜென்சி, அவர் பிசினஸ்க்கும் நம்ம பிசினஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் நம்ம எப்படி வேலை கொடுக்கறது? மனசு இருந்தா மார்க்கம் உண்டு அபிராமி. நாம நினைச்சா தினேஷுக்கு எந்த வகையிலும் உதவ முடியும். மாமா அவருக்கு உதவி பண்ணி அழுத்துட்டாரு. உங்க மாமா அழுத்துட்டாரா? இல்ல, உன் மனசுதான் அழுத்துருச்சு. நீங்க புரியாம பேசுறீங்க அத்தை. தினேஷ்க்கு நம்ம உறவும் நம்ம உதவியும் தேவைப்பட்ட காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ அவருக்கு தான் நிறைய சொந்தம் இருக்கே. நிறைய சொந்தம்னா அதானே? யார நீ? எனக்கு தெரியாத சொந்தம். வேற யாருமா? இந்த வீட்ல இருந்து ஓடி போன சாந்தி, எனக்கு துரோகம் செஞ்ச உன் பெரிய அண்ணன், அவங்க தானே இப்போ தினேஷ்க்கு புது சொந்தம். இப்பெல்லாம் உன் புருஷன் அடிக்கடி அவங்கள சந்திக்கிறாரு, பேசுறாரு. அப்படியே சுவாதி? தினேஷ் அவங்களோட தொடர்பு வச்சிருக்கானா? என்னப்பா அது? அன்னிதா எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறாங்களா? நீங்க எப்படி கேக்குறீங்களே? அவர் யார போய் பார்த்தாரு? என் அண்ணனை. ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு உதவ கூடாதா? ஆனா அந்த அண்ணனை தானே அப்பா ஒதுக்கி வச்சிருக்காரு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்கலாம், ஆனா அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இல்லையே. ஆனா என்ன ஏமாத்தினவர் தானே அந்த அண்ணன். எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க? ஆ? சரி, உங்க வாதத்துக்கே வருவோம். உங்களை ஏமாத்தின புருஷனை நீங்க எதுக்காக இன்னும் டைவர்ஸ் பண்ணாம இருக்கீங்க? நான் என்ன பண்ண? தெரியும் அண்ணி. என்னைக்காவது ஒரு நாள் அவர் திரும்பவும் உங்க கூட வந்து சேருவாருங்கிற நம்பிக்கையில தானே. நாளைக்கு நீங்க ஒன்னாயிடுவீங்க, நாங்க பகையாகணுமா? உங்களால முடிஞ்சா என் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா ப்ளீஸ் தொந்தரவு பண்ணாம இருங்க.